இந்த ரோஜா பூ பூக்கிறப்பெல்லாம் ஒரு வீடியோ எடுத்துருவேங்க நான். ஒரு செடியில் ஒரு பூ பூத்தாலும் போய் எடுத்துருவேன். 2 பூ பூத்தாலும் எடுத்துருவேன். அந்த மாரி எடுத்த வீடியோ தாங்க நிறையா. அது ஒரு ஞாபகமாக வச்சுக்கிறதுக்காக அது ஒரு வீடியோவாக கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேங்க. எவ்வளோ அழகாக பூத்துருக்கு பாருங்க. இதெல்லாம் ஃபஸ்ட்டு வாங்கிட்டு வந்த புதுசில் எடுத்ததுங்க. ஃபஸ்ட்டு எடுத்த வீடியோவை லாஸ்ட்டாக அப்லோட் பண்ணுறேன். லாஸ்ட்டாக எடுத்த வீடியோவை ஃபஸ்ட்டு அப்லோட் பண்ணி விட்ருவாங்க. நான் வாங்கிட்டு வந்ததுலேயே இந்த ரெட் கலர் ரோஸ் செடி தாங்க வந்ததுலேருந்து அதோட கடமை உணர்ச்சி மாறாமல் பூ பூத்துக்கிட்டே இருக்குது. அது வேலையை அது பாட்டு பார்த்துட்டே இருக்கும். அந்த பேபி பிங்க் கலர் பன்னீர் ரோஸ் செடி மாரி இலையும் ஒசரமாக வானத்தை தோறதுக்கெலாம் போகாது. இது மட்டும் அது வேலையை கரெக்டாக பண்ணிட்டு இருக்குங்க. இந்த ரோஸ் செடி தான் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அதுவும் அந்த செடி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிளையும் துளிர் வைக்கும்போது அப்படியே பிங்க் கலரில் அந்த இலை வந்து முளைச்சி வருமா, அது பார்க்கவே அழகாக இருக்கும். ரோஜா செடி வாங்கிட்டு வந்த புதுசில் பார்த்தீங்கன்னா முட்டைத்தூள், வெங்காயத்தூள், காய்கறி தூள் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்து அப்படியே கொட்டிடுவாங்க செடியோட வேரில். எங்கள் அம்மா வீட்டில் பார்த்தீங்கன்னா ரெட் கலர் ரோஸ் செடி இருக்குது. அது எப்போ வாங்கினாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நான் ரோஸ் செடி வாங்குறதுக்கு பல மாதத்துக்கு முன்னாடியிலேருந்தே அங்கே இருக்காது. ஏதுனா எங்கள் அண்ணனுக்கு யாரோ அன்பளிப்பாக கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு வச்சுருந்தாங்க. அது பார்த்தீங்கன்னா இதை விட நல்லா பெருசாக பூ பூக்குங்க. அது வந்து பெங்களூர் ரோஸ் மாரி இருக்கும். அது பேர் எனக்கு தெரியல, அந்த மாதிரி தான் இருக்கும். பெருசாக பூக்கும் அது. அதை பார்த்தீங்கன்னா இன்னுமே அவங்க வந்து கவர்லேருந்து பிரிக்காமல் அப்படியே வச்சுருக்காங்க. நான் தான் ஒரு நாள் போய் குழி நோண்டி அதில் ஆட்டாம்புழுக்கெல்லாம் எங்கே கலெக்ட் பண்ணி அதை செடியை நடலான்னு இருக்காங்க. இதுக்கு மேலே இந்த பூவை செடியில் விட்டு வச்சா கொட்டிடுங்க. அதுக்கு தான் சரி, நீலா ஸ்கூலுக்கு போகிறாள் அப்படியே பிரித்து வச்சிருன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வீடியோலையும் இதே தான் சொல்லுவேன். நீலாவுக்கு ஸ்கூலுக்கு போகிறா, அவளுக்கு பிரித்து வைக்கிறேன்னு சொல்லிட்டு. அப்புறம் அவளுக்கு தானங்க வைக்க முடியும், அவள் தான் ஆசைப்படுவா. எனக்கு பூனா ரொம்ப பிடிக்கும். அதை விட பெரிய ஆசை பிடிச்சவளாக இருக்கா அவள் பூ மேலே. இதேமாரி வீடியோ வந்து நான் இதுக்கு முன்னாடியே அப்லோட் பண்ணியிருப்பேன். அது இந்த வீடியோ தான். இதில் கொஞ்சமாக எடுத்து அதில் அப்லோட் பண்ணியிருப்பேன். இதுதான் ஃபுல் வீடியோ அப்படியே இருந்துச்சா, சரி இதையும் அப்லோட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு அப்படியே எடுத்துருந்தாங்க. பூவை நான் காமிக்கிறேன், என்கிட்ட கொடுறீங்கன்னா நான் காமிக்கிறேமான்னு சொல்லிட்டு அவள் போஸ்ட் கொடுக்குறா. எப்படி போஸ்ட் கொடுக்குறா பார்த்தீங்களா? போஸ்ட் கொடுக்கல, என் பொண்ணுக்கு சொல்லியே தர வேணாங்க, பயங்கரமாக போஸ்ட் கொடுப்பா. உடனே அக்கா என்ன பண்ணுறாளோ அதே தான் தம்பி பண்ணுவான். உடனே நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவன் கேட்டால் அவன் கொடுக்கல. உடனே சொல்லிட்டு அவன் குட்டிக்காரர் எடுத்து அவங்க கூட்டிட்டு நிற்கிறாங்க. இவ செடி நடுவில் போய் நின்று போஸ்ட் கொடுக்குறா. சரி குறி டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இந்த தலையை சேவலை அதனால சரி கீழே எடுத்துகிட்டு போய் வச்சுலான்னு சொல்லி அன்றைக்கி இட்டு போயிட்டாங்க. இது இன்னொரு நாள் எடுத்த வீடியோ. இதுலேயும் பூ எப்படி பூத்துருக்கு பாருங்க. அந்த கட்டை மேலே அந்த ஜாலியாக வச்சு எடுக்கும்போது அங்கே பூவோட அழகெல்லாம் நல்லா கவர் பண்ண முடியுது. இந்த ரோஜா பூ பூக்கிறத வச்சு நான் இன்னும் எத்தனை வீடியோ போட போகிறேன்னு எனக்கே தெரியல. இந்த வீடியோ அவ்வளோதாங்க முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா.